அவனுக்கு போட்ட திட்டம் எங்களுக்கு போட தெரியாதா? அப்ப 49ல நீ கொண்டே கல்ல வச்சு போட்டு 92ல உனக்கு இடிக்க முடியுமானால் நீ கட்டி முடிச்சவன் இடிப்போம். அதான் நான் சொல்றது, கட்டா இடிச்சு தகர்ப்போம். அது என்ன செஞ்சாலும் தப்பு இல்ல. அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் 5 மணிக்கு ராஜினாமா பண்ணிட்டான். யாரு? உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கல்யாண் சிங். நம்ம சட்டவிரோதமா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டோம், இனிமே பதவியில் இருக்க விட மாட்டாங்க, அவங்களா தள்ளுறதுக்கு முன்னாடி நம்மளா போயிருவோம்னு சொல்லி கவர்னர் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டான். கொடுத்தோம் என்னவாயிருச்சு? உத்தரப்பிரதேச அரசாங்கம் நரசிம்மராவ் கையில் வந்துருச்சு. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், உத்தரப்பிரதேச அரசு இதுவரைக்கும் என்ன செஞ்சான்? நாங்க என்ன செய்யறது, மத்திய அரசாங்கத்தை படை அனுப்பணும், மாநில அரசாங்கம் பயன்படுத்த நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொன்னான். ஆனா இப்ப என்ன நிலைமை? கையில இவனே ஆட்சி அதிகாரத்தை எடுத்துட்டான். கவர்னர் ஆட்சின்னு சொன்ன மத்திய அரசாங்கம் சொன்னதான் கேட்கணும். நம்ம நாட்டில் யாவும் இருக்க கவர்னர் ஆட்சி நம்ம கருணாநிதி கலைச்சாங்களே, இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலத்துல கலைச்சுட்டு கவர்னர் ஆட்சி வச்சாங்களே. அப்ப அதிகாரம் யாருக்கு? டெல்லிக்கு தான் அதிகாரம். ஸ்டாலின்ல இருந்து ஆற்காடு வீராசாமில இருந்து போட்டு நைனே நச்சானுங்களா? அதான் ஒண்ணு பண்ண இயலாது கவர்னர் ஆட்சின்னு சொன்னா. அப்ப கவர்னர் ஆட்சியை கையில எடுக்கிறாரு. எப்ப? அது டிசம்பர் 6ஆம் தேதி மாலை 5 மணிக்கெல்லாம் அந்த ஊபி மாநில அரசாங்கம் யார் கையில? நரசிம்மராவ் கையில. சரி, இடிச்சு வரைக்கும் அவன் தெரியாதுன்னு வச்சுக்கிறோம்ப்பா. உன் மீறிட்டான், கல்யாண் சிங் மீறிட்டான்னு வச்சுக்கிறோம். இப்ப நீ என்ன பண்ணனே? உன் கையில் இப்ப ஆட்சி வந்துருச்சுல, அங்க நின்றுதான் இருக்கிறான். இப்ப சுடுறான் போட்டு சொல்லணும் இல்லையா? அடே நீ சாயந்தரம் 5 மணிக்கு நீ கையில எடுத்துட்டிய, கையில எடுத்தவன ராணுவம் ஓன் கண்ட்ரோல்ல, போலீஸ் ஓன் கண்ட்ரோல்ல. இப்ப மாநில அரசாங்கத்திலே பர்மிஷன் இப்ப தேவையில்லை. மாநில அரசாங்கம் நீ தான், மத்திய அரசாங்கம் நீ தான். இப்ப நீ என்ன பண்ணிருக்கனே? சட்டவிரோதமாக நீதிமன்ற உத்தரவை மீறி உள்ளே நுழைந்தவர்களை சுட்டு தள்ளி இருந்தாலும் கோர்ட்டு கூட கேட்காது. ஏன்? கோர்ட்டு ஏற்கனவே பச்சை கொடி காட்டி விட்டது, தெளிவான தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் அளித்து விட்டது. அப்ப இவன் என்ன பண்ணிருக்கனே? அந்த இடித்தவர்கள் அங்கே நின்று கொண்டு இருக்கும் பொழுது, மீதியையும் இடித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இவன் கையில எடுக்கிறான், இடிக்கிறதுக்கு பாதுகாப்பா நிக்கிறான். அப்படி பேரும் யாரு? நரசிம்மராவ் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கயவர்களுடைய ஆட்சியில தான் இவ்வளவு நடக்கிறது. இடிக்கிறான். முழுசு இடிச்சது இவன் ஆட்சியில, முக்காவாசி இடிச்சதுதான் கல்யாண் சிங்குடைய ஆட்சியில. மீது காவாசி இடிக்கப்படும் போது யார் இருந்தா? இவன் தான் இருக்கிறான். இடிச்சு விட்டானா? சரி, இடிச்சு விட்டான். அடுத்து என்ன செய்யணும்? இடிச்சதை அப்புறப்படுத்துறாங்க. இவன் ஆட்சிக்கு வந்த பிறகு இடிச்சு கிடக்கிற அந்த கல்லு மண்ணை அப்புறப்படுத்தணும்ல, அதையெல்லாம் அப்புறப்படுத்தணும். எவ்வளவு நேரம் பாத்துக்கிறங்க, அதையெல்லாம் அப்புறப்படுத்துறாங்க. அப்புறப்படுத்தணும் மட்டும் இல்ல, அந்த சிலைகளெல்லாம் கொண்டு போய் ஏற்கனவே இடத்துல வச்சிருந்தானுவ. இப்ப என்ன பண்றான்? அந்த இடத்துல கொண்டு அந்த சிலைகளை வைத்து தற்காலிகமா கோயில் ஒண்ணு கட்டுறான் இடிச்ச இடத்துல. அப்போ யார் ஆட்சியில? கல்யாண் சிங் ஆட்சியில இருந்தா. அப்ப ஆட்சியில இருந்தவன் யாரு? இந்த நரசிம்மராவ் என்ன இருந்தான். அப்ப இவன் ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய நாய்க்கு நம்ம மரியாதை கொடுக்கிறோம் என்றால் அரசியல் சட்டத்தை மதிப்பான் தானே மரியாதை கொடுக்கிறோம். அட, இந்தியாவுடைய சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய நாய் சீட்ல உட்கார்ந்து கொண்டு நீ இடிக்கிறான் பாத்துக்கிட்டு இருக்கிற, மீதி அடிக்கிறான் பாத்துக்கிட்டு இருக்கிற, அள்ளிக்கொண்டே கொட்டுறான் பாத்துக்கிட்டு இருக்கிற, அந்த இடத்துல தற்காலிகமா சட்டவிரோதமா ஒரு கோவிலை கட்டுறான். மத்திய அரசாங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை மீறி கட்டுறான். அவனுக்கு ஆதரவா நிக்கிறான். நின்ற பிறகு செய்தியாளர்கள் அப்பதான் வர்றான். இவ்வளவு முடிகிற வரைக்கும் பேட்டி கொடுக்க வரல. இவ்வளவு நடக்கிற வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்கலையே, சந்திச்சா ஏன்டா நிறுத்தலன்னு கேட்டுப்படுவாங்களாம். முடிகிறதெல்லாம் முடியட்டும் சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு என்ன பண்றான்? செய்தியாளர்களை சந்திச்சு செய்தியாளர்கள் கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறான். ஒரு பிரதமர், நாட்டை ஆளக்கூடிய பிரதமருக்கு ஒரு நிருபர் கேட்கிற ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாம விலை வளர்க்கிறான். ஏன்? நேர்மை, தர்மம், நியாயம் இல்ல. அப்ப நியாயமற்ற ஒருத்தன் பிரதமராக இருந்த காரணத்தினால செய்தி என்ன கேட்கிறான்? ஏண்டா ராணுவத்தில் அனுப்பி இருந்தீங்க, அவங்க மயிரையா போடுங்கன்னு கேட்கிறான் ஒரு நிருபர். இப்படி கேட்கிறான். அப்ப பிரதமர் என்ன பண்றான்? அவர்கள் டயர்களை கொளுத்தி போட்டார்கள். பிரதமர் பதில், டயர்களை கொளுத்தி போட்டார்கள், அதனால் நெருங்க முடியவில்லைங்கிறான். அப்படின்னா இது பாகிஸ்தான் தெரிஞ்சுன்னு வைங்க, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வருதுன்னு வைங்க, டயரை கொளுத்தி போட்டு உள்ள ஓடி வந்துருவானே. அடை, டயரை கொளுத்தி போட்டா உள்ள போக முடியல, ராணுவம் காரி துப்பமான முடியல. நீ ஒரு மனுஷன், நீ ஒரு பிரதமர், இது ஒரு ராணுவமான வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஒரு புல பெரிய வலிமையான வல்லரசு ராணுவத்தை வைத்துக் கொண்டு சொல்றான் டயரை கொளுத்தி போட்டால் நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டா, அப்ப அவ்வளவுதான் உடைய பலம். அப்ப டயரை கொளுத்தி போட்டுட்டு என்ன வேணாலும் செஞ்சிடலாமா? அப்ப இது கேட்கிறான், நிருபர் கேட்கிறான், பதில் சொல்ல முடியாம அவன் சொன்ன பதில் என்ன? அவர்கள் டயர்களை கொளுத்தி போட்டார்கள், தடைகளை ஏற்படுத்தினார்கள். என்ன தடை? இமயமலை கொண்டு வச்சிருக்கானா? என்னடா தடை ஏற்படுத்தினா? அங்க ஒரு ட்ரம், அங்க ஒரு லாரி, அங்க ஒரு ஆட்டோ நிப்பாட்டி வச்சிருப்பான். இது கூட தூக்கி எறிய முடியாத ஒரு ராணுவத்துக்கு
அப்ப ராணுவ பீரங்கி வச்சு சட்னி ஆகிட்டு போயிடலாமே, வண்டியை ஓட்டினா சட்னியா போயிடும். அவ்வளவு பெரிய வலிமையான ஒரு ராணுவத்தை கேவலப்படுத்தினா ஒரு பிரதமர், அவன் நாட்டினுடைய சக்தியை கேவலப்படுத்தின ஒரு பிரதமர் உலகத்தில் இருந்தான்னு சொன்ன இவன் ஒருத்தன் தான். என்ன சொல்றான்? எங்க ராணுவம் எப்படிப்பட்ட ராணுவம் தெரியுமா? டயரை கொளுத்தி போட்டு நீங்க தப்பிச்சு போயிடலாம். எங்க ராணுவம் எப்படிப்பட்ட ராணுவம் தெரியுமா? ஒரு தடை ஏற்படுத்திட்டு எல்லா விதமான சட்டவிரோத காரியங்களையும் செய்யலாம் அர்த்தம். ராணுவத்தை கேவலப்படுத்தி, துணை ராணுவத்தை கேவலப்படுத்தி, போலீஸை கேவலப்படுத்தி இந்த அயோக்கியன் பேட்டி அளிக்கிறான். இது சரி. அப்புறம் என்ன கேட்கிறாங்க? நீங்க ஏன் மாநில அரசாங்கம் தடுக்கல, ஏமலையா பழி சுமத்துறீங்க? அடுத்து நிருபர் கேட்கிறாங்க. நீங்க ஆரம்பத்தில் தடுத்திருக்க வேண்டியான அது மாநில அரசாங்கம், ஒரு மாநில சுயாட்சின்னு பேசுவீங்க, மாநில அரசாங்கத்தை அதிகாரத்தில் தலையிட்டதா சொல்லுவீங்க, அதனாலதான் பண்ணல அப்படிங்கிறான். அப்ப நிருபர் கேட்கிறாங்க, அது நீங்க கலைச்சிருக்கலாமே, சுப்ரீம் கோர்ட் அழகா பச்சை கொடி காட்டுனுச்சு, அதுக்கு பதில் சொல்ல ஒரு பிரதமருக்கு பதில் சொல்ல முடியல. ஒரு நாட்டின் பிரதமருக்கு ஒரு செய்தியாளர்கள் கேட்கிற கேள்விக்கு இதுக்கு ஆன்சர் கிடையாது. திருதுன்னு முடிக்கிறான் ஒரு பிரதமர். ஏன்? சட்டப்படி இருந்தா தான் வாய் திறக்கும். நீ செஞ்ச அம்புட்டு சட்ட விரோதம், வாயை திறக்க முடியாம என்ன செய்யறான்? திருதுன்னு முடிக்கிறான். அடுத்து என்ன கேட்கறாங்க? சரிப்பா, சாயந்தரம் 3 வயசு அடிச்சிருந்தாங்க 5 மணி வரைக்கும், மீதி அடிச்சு ஆச்சுதான், அப்ப என்ன பண்ண? பதில் இல்ல. இப்படி இருக்கிறான். வேத்து விறுவிறுத்து போய் செய்தியாளன் குற்றவாளி அவ்வளவு கேவலத்தில் உண்டாக்கணும். ஒரு குற்றவாளி எப்படி நிற்பானோ அதை விட கேவலமான நிலையில அவனை கொண்டு நிப்பாட்டி வச்சான்ல. ஒவ்வொரு கேள்விக்கும் செய்தியாளருக்கு பதில் சொல்ல முடியாமல் தேம்பி தேம்பி அழுவாத குறையாக அழுவம் செஞ்சான் அந்த இடத்துல. இப்படி நான் வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், உயிரை அப்படின்லாம் டைலாக் எல்லாம் விடுறான். அவங்க உடலை குடைஞ்சு கேட்கிறாங்க, சரிடா தற்கால கோயில் ஏண்டா கட்டினீங்க? அப்பவாச்சும் இடத்தையாவது கைப்பற்றி வச்சிருக்கலாமாடா? அந்த இடத்துல கோயில் கட்ட விட்டீங்க, அதுக்கு என்ன செய்ய முடியல? பதில் தர முடியல. அப்புறம் என்ன கேட்கிறான்? அடுத்து கேட்கிறான், சரி அப்ப என்ன செய்ய போறீங்க? கட்டி கொடுக்க மாட்டீங்களா? பள்ளிவாசல் இறந்திருக்காங்களே, அதே இடத்தில் சொன்னாங்க, அதே இடத்தில் என்ன செய்வோம்? பள்ளிவாசல் கட்டி கொடுப்போம். 17 வருஷம் கட்டுறாங்க, அதே இடத்தில் கட்டி கொடுப்போங்கிறான. அதே இடத்தில் கட்டி கொடுப்போம் சொன்ன பிறகு ஒரு துரும்பையாச்சும் எடுத்து போட்டானா? இன்னைக்கு வரைக்கும் ஒரு துரும்பை எடுத்து போடவில்லை. அதுக்கு பிறகும் பல பூஜைகளுக்கு அனுமதித்தார்கள், அதற்கு பிறகும் பல சடங்குகளுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அப்ப அம்புட்டு பொய்யா போச்சு. சரி, அடுத்து என்ன செய்யணும்? நீதிமன்றத்தில் ஒரு பொய்யான தகவலை சொல்லி நீதிமன்ற உத்தரவை மீறி இவங்க எல்லாம் இடிச்சுட்டாங்க இல்லையா? அப்ப மூத்த வழக்கறிஞர் வேணுகோபால், அவர் இப்ப சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா இருக்காரு நினைக்கிறேன். அப்ப ஒரு மூத்த வழக்கறிஞரா இருந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு? அழகா சொன்னார், நீதிமன்றத்தில் முறையிடுறார், இது நடந்தது ஒரு சாதாரண அநியாயம் இல்லை. அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் இருக்காங்க நீதி வக்கீல்கள்ல, நீதிபதிகள்ல நல்ல மனிதர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அதுல ஒரு ஆள் யாரு? இந்த வேணுகோபால். அன்னைக்கு மூத்த வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாரு, இதுக்கு நீங்க என்ன தீர்ப்பளித்தாலும் அது நீதியாக ஆகாது. சுப்ரீம் கோர்ட்ல வாதிடுறாரு, அந்த இடத்தில் உடனடியாக பள்ளிவாசலை கட்டி கொடுங்கள் என்று உத்தரவு போடுவதை தவிர எந்த உத்தரவு போட்டாலும் நடந்த அநீதிக்கு அது பரிகாரம் இல்லைங்கிறான். யாரு? ஒரு சீனியர் லாயர் கோர்ட்ல சொல்றான். அப்ப அந்த மாதிரி சொல்லும் பொழுது அரசாங்கத்தில் கேட்கிறாங்க, இவர் சொல்ல ஏற்று நரசிம்மராவ் அயோக்கியன் கட்டித்தர்ற எண்ணம் இருந்தால் ஒரு சீனியர் லாயர் சொல்றாங்க போது என்ன செய்யணும்? ஆமா நீங்க உத்தரவு போடுங்க, கட்டணும்னா டாபிக் ஓவர். சுப்ரீம் கோர்ட் ரெடியா இருந்தது, தீர்ப்பளிக்க ரெடியா இருந்தது. இவன் என்ன பண்றான்னு கேட்ட நரசிம்மராவ் சார்பாக உள்ள வக்கீல் என்ன சொல்றான்? திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 656908